வாகமன்ல பார்க்க வேண்டிய 10 இடங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் லொகேஷனு கரிக்காடு வியூ பாயிண்ட் தான். இங்க எப்பயும் மிஸ்டோட இருக்கும். வாகமன்ல இருந்து இருட்டுப்பட்டா போற வழியிலேயே இந்த லொகேஷன் இருக்கு, பார்க்கலாம். நம்மளோட ரெண்டாவது லொகேஷனுங்க ஈச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். நீங்க இருட்டுப்பட்டா போற வழியிலேயே ரோட் சைடே இந்த வாட்டர் ஃபால்ஸ பார்க்கலாம். அடுத்ததா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்க போறோம். இந்த கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்மளோட 3வது லொகேஷன். நீங்க போற ட்ரிப் ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்டர் ஃபால்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 400 மீட்டர் மட்டும் நீங்க ட்ரெக் பண்ணி போய் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்மளோட 4வது லொகேஷன். சும்மா தரமான வாட்டர் ஃபால்ஸ், மர்மலா வாட்டர் ஃபால்ஸ். கட்டிக்காயத்தை விட இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப பெருசு, சோ இதை மிஸ் பண்ணிடாம பாருங்க. நம்மளோட 5வது லொகேஷன் இந்த தீக்கோயி அப்படின்ற வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போற வழியிலேயே இந்த வாட்டர் ஃபால்ஸையும் நீங்க பாத்திரலாம். 6வது இடமா ரொம்ப டேஞ்சரான பாலலகும் பாறை வாட்டர் ஃபால்ஸ் தான். இதாங்க நம்மளோட 7வது லொகேஷன் மீனச்சல் வாட்டர் ஃபால்ஸ். பைன் ஃபாரஸ்டோட பேக் என்ட்ரில தான் இந்த இடம். அடுத்ததா 8வது லொகேஷன் இந்த பைன் வேலி வியூ பாயிண்ட் தான். என்ன விட்டா இந்த நாள் ஃபுல்லா இங்கேயே உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவு ஒருத்தான இடம். மிடவுஸ் தாங்க நமக்கு 9வது லொகேஷன். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ட்ரி டிக்கெட் உண்டு, இங்க 25 ரூபா வாங்குறாங்க. பட் லொகேஷன் தரமா இருக்கும். இந்த இடம் நல்லா தான் இருக்கும், ஆனா மழை பெஞ்சா ஒதுங்க கூட இடம் இருக்காது. சோ ரெயின் கோட் இல்லைன்னா கொடை கொண்டு போயிடுங்க. 10வது லொகேஷன் இந்த அட்வென்ச்சர் பார்க் தான். இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா இந்த 10 இடத்த பாக்குறதுக்கே உங்களுக்கு 2ல இருந்து 3 நாள் ஆகும். இந்த வாகமன் ட்ரிப் பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் டச் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்க.